ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னுடைய 7th vlog. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை என்னுடைய போன vlog பார்க்கலன்னா லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது ஒரு சாதாரணமான ஷெல்டராக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரகசியங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமாங்க, 4 வேதங்களையும் பல போர்க்கலைகளையும் கரைத்து குடித்து சிவபெருமானிடமிருந்து சாகாவரம் பெற்ற ஒரு அசுர அரசன் இலங்கையில் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த அசுரனை வீழ்த்துவதற்காக முதல் வியூகம் இந்த இடத்துல இருந்து தான் தொடங்கப்பட்டிருக்கு. நவக்கிரகங்களையே தன்னுடைய சிம்மாசனத்துக்கு அடியில் அடிபணிய வைத்தவர் தான் ராவணன். அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த அசுர அரக்கனை வதம் செய்கிறதுக்காக தான் ராமபிரான் நவக்கிரகங்களிடையே சரணாகதி அடைஞ்சு அவர்களை வழிபட்டு இந்த இடத்துல அந்த நவக்கிரகங்களை ஸ்தாபனம் செஞ்சார். ராமபிரானின் பக்தியில் மகிழ்ந்த நவக்கிரகங்கள் ராவணனின் பிடியிலிருந்து விடுபட்டு அவருக்கு ஆசி வழங்கினர். நடுக்கடலில் அந்த 9 கற்களும் ராமநாமத்தின் ஒளியால் பிரகாசித்தன. நவக்கிரகங்களின் ஆசியை அடுத்து சமுத்திரராஜனும் இந்த பாலத்திற்கு வழிவிட்டார். தன்னுடைய வானர சேனைகளுடன் கடந்து சென்ற ராமபிரான் இறுதியில் ராவணனை வீழ்த்தி போரில் வெற்றி பெற்றார். ஹலோ கைஸ், வெரி குட் மார்னிங். நான் காலையில் ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் வந்து நவபாஷண டெம்பிள், அதாவது தேவிப்பட்டினம் நவக்கிரக டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கற்கள் தான் பல யுகங்களை கடந்து கடலுக்கு அடியில் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த கற்களை பார்த்தாலே போதும் உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாமே தீரும் அப்படின்றத ஐதீகமாக இன்னைக்கு வரையும் நம்பப்படுது. இங்கே ராமபிரானே வந்து நவக்கிரகங்களை பிரார்த்தனை பண்ணி ஸ்தாபித்த இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் கண்ணை மூடி நவக்கிரக சுத்தம் மட்டும் நான் மனசுக்குள்ளே சேன் பண்ணிக்கிட்டேன். உண்மையிலே அது ஒரு பெரிய வைபாக நான் ஃபீல் பண்ணேன் எர்லி மார்னிங்கில் அந்த சன்ரைஸ் டைமில். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி நம்ம நிறைய தெரிஞ்சிக்கும் போது ஒரு புதுவிதமான கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. இதில் இல்லாத விஷயமா வேறு எதில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இங்கேருந்து இன்னும் அடுத்த பிளேஸ்க்கு நான் போக போகிறேன். என்னன்னு தெரியல, ஒரு ஸ்பிரிச்சுவலாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ராமேஸ்வரம் சுற்றி இன்னும் நிறைய கடல் உள்ளே கூட்டிகிட்டு போகிற இடங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போகிறேன். நான் வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணவோ திருத்தலங்களை தேடியோ ஃபுல் ஸ்பிரிச்சுவலெல்லாம் வரல. நான் வந்து ஹிஸ்ட்ரியை தேடி வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்து அது என்னை கூட்டிகிட்டு வருது. நேற்று நான் பார்த்த சேதுக்கரை பீச்சாக இருக்கட்டும், இன்றைக்கி காலையில் கரெக்டாக ஒரு 5:30க்கு நான் ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். என்னன்னு தெரியல, அந்த ரீல் பார்த்தோன்னே இந்த பிளேஸ்க்கு வரணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் வந்து என்னை இயக்கிக்கிட்டு இங்கே வர வைக்குது. ஸோ அது வந்து உண்மையிலே சம்திங் எனக்கான ஏதோ ஒரு பாதை, புதுசாக ஒரு பாதை கிடச்சிருக்கு. அதை வந்து நான் நிறைய யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். நான் முதல்ல அந்த கடல் கிட்ட இருக்கிற நவக்கிரகம் அந்த கோவிலில் கால் எடுத்து வைக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப அழகாக உணர்ந்தேன். ஒரு அமைதி, ரொம்பவே அழகான ஒரு அமைதி. அந்த கடலோடைய ஃப்ளோட்டிங், முழுங்கியும் முழுகாமல் இருந்த அந்த நவக்கிரக கற்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற நவக்கிரகங்களை பார்க்கும்போது ராமபிரான் வந்து பிரார்த்தனை பண்ண இடமாகவும் அவரே வந்து அவர் கையால் நவக்கிரகங்களை ஸ்தாபனை பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கேட்கும்போதே ஒரு மாதிரி கூஷ்பம்ஸ் மொமெண்ட்டாகவே இருக்குது. ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஹிஸ்ட்ரி இருக்குன்றதை மட்டும் என்னால் உணர முடியுது. அது எவ்வளோ வருஷம் ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த கோவில் வந்து இப்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அறநிலைத்துறை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நல்ல ஸ்பிரிச்சுவலான பிளேஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நான் போயிட்டுருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்னா ஆஸ் யூஷுவல் வேறு எங்கேயும் இல்லை. நான் இங்கே ராமநாதபுரம் எப்போ வந்தாலும் இந்த வைஸ்ராயில் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். அதை விட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன். ஆக்சுவலாக நேற்று நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன், மினி டிஃபன் ஆகிடுச்சு. பட் நான் இன்றைக்கி கொஞ்சம் எர்லியாகவே வந்ததுனால மினி டிஃபனும் காஃபியும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னைக்கு கொஞ்சம் எர்லியாகவே கிளம்பிட்டேங்க. ஆக்சுவலாக டைம் இப்போ 8:30 தான் ஆகுது. 8:30க்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சு ஒரு சூப்பரான ஸ்பிரிச்சுவல் பிளேஸை கவர் பண்ணி இப்போ நான் ராமேஸ்வரம் நோக்கி போயிட்டுருக்கேன்.
ஆக்சுவலாக ஃபியூல் வந்து இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. இருந்தாலும் நான் சேஃபர் சைடுக்கு 3rd டைம் டேங்க் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் கேள்விப்பட்டதுலேயே ரொம்பவே அழகான பீச் இந்த அரியமான் பீச் என்று நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ நான் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஹலோ கைஸ், ஸோ இப்போ நான் வந்து அரியமான் பீச் பேக் வாட்டர் கிட்ட நின்றுட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த லேக்கே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் சுற்றி வந்து இந்த தைல மரம் மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக சில மரங்கள், நல்ல ஒரு சீனிக்கான விஷுவல்ஸாக இருக்குது. அந்த அரியமான் பீச்சோடைய பேக் வாட்டரில் என்னுடைய ஆக்ஷன் கேமராவில் பதிவு செஞ்ச அழகான காட்சிகள் உங்களுக்காக. ரொம்பவே அமைதியான பீஸ்ஃபுல்லான ஆள் நடமாற்றமே இல்லாத ஒரு அமைதியான பீச்சுங்க இது. இந்த அமைதியான பீச்சில் என்னுடைய பார்வைக்கு தென்பட்டது தான் இந்த சாண்ட் ஆர்ட். இந்த இடத்துல மட்டுமே வாழுற ஒரு அரிய வகையான உயிரினம் இந்த கடல் பசுக்கள். மீன் வகையில் ஒரு வித்தியாசமான முகத்தோற்றம் கொண்ட இந்த விலங்கு தான் இந்த கடல் பசுக்கள். இந்த கிராமத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு மட்டும் இந்த கடல் பசுக்களை பற்றி தெரியும். பட் ஆனால் அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்ருக்காங்க. மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது இந்த கடல் பசுக்கள் வலையில் மாட்டிச்சுன்னா அது கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது, அங்கேயே விட்டுறணும். அதற்கான தொகையும் அரசாங்கம் அந்த மீனவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அரியமான் பீச்சை பற்றி அங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் கிட்ட கேட்கும்போது அதை பற்றி ரொம்பவே அழகாக சொன்னாங்க. வணக்கம், என் பேர் ஆனந்தராஜ். நான் தஞ்சை மாவட்டம் தோலதேசத்துலேருந்து வந்திருக்கேன். கடற்கரை அழகுபடுத்துகிற அந்த வேலைக்காக வந்திருக்கேன். வாங்க இந்த கடற்கரையை பற்றி நிறைய சொல்கிறேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? ஆமாம், எங்கள் ஊரும் அருமையாக இருக்கும். டெல்டா மாவட்டம் அதை விட அருமையாக இருக்கும். ஆனால் இங்கே வரும்போது எனக்கு அங்கே உள்ள ஞாபகமே இல்லை. ஓகே, அந்தளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு இடம். இங்கே இருக்க ரொம்ப மனசு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி இடம் தான் ஆக்சுவலாக மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை வரணும்னு ஆசைப்பட்டா அரியமான் இந்த அழகிய கடற்கரை கிராமத்துக்கு ஒரு தடவை வந்தே ஆகணும். நீ இங்கே வரணும்னு நினச்சா ட்ரெயினில் வரலாம். நேராக ராமநாதபுரம் இறங்கி அங்கேருந்து 25 கிலோமீட்ரு. ராமநாதபுரத்தில் இறங்கி டவுன் பஸ்ஸில் வந்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் அரியமான்னு எல்லா பஸ்ஸுமே நிற்கும். அதுமாதிரி அப்படி இல்லைன்னா ராமநாதபுரத்தில் வராங்க மண்டபத்தில் இறங்கலாம் ட்ரெயினில். மண்டபத்தில் இறங்கி அங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான். இந்த மணல் பார்த்து ஒயிட் சாண்டல் இது நம்ம வேறு எந்த இந்த கடற்கரையில் பார்க்க முடியாது, வேறு எங்கேயுமே அதை பார்க்க முடியாது. அப்படியே வெள்ளை மண் தான் இது ஃபுல்லாகவே. மே மாதத்தில் இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி. 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்தே கடலுக்குள்ளே போகலாம், கடலுக்குள்ளே போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு தண்ணிக்குள்ளே தான் ஆழமே இருக்கும். மற்ற நாளில் ஆழம் அதிகமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அதுக்குள்ளே போயிடாதீங்க, பாதுகாப்பாக போய் குளிக்கிறதுனா. இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது, ஃபுட்டுக்கும் பிரச்சனை இல்லை. சைவமும் கிடைக்கும், அசைவமும் கிடைக்கும். இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, ரிசார்ட்ஸ் இருக்குது. அந்த ரெசார்ட்ஸில் கூட உங்களுக்கு வந்து நீச்சல் குளம் எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து கடலில் குளிச்சுட்டு ரெசார்ட்லேயுமே தங்கி அங்கேயும் குளிக்கலாம். அங்கே ஒரு சிறுவர்கள் 50 ரூபா தான் ஒரு ஆளுக்கு பீஸ் வாங்குறாங்க. வேறு லெவல் பீச். இங்கே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அமைதியாக, காம்பேக்டாக, ரொம்பவும் குட்டியாக, கொச்சன்னு இல்லாமல் சுற்றி மரங்கள் மட்டுமே அழகான ஒரு பீச்சு. கடலை பற்றி நிறைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கும் போது எனக்கு வேறு எதுவுமே தோணலை. அங்கே கம்முன்னு கொஞ்சம் நேரம் நின்று அந்த கடலை ரசிக்கணும் மட்டும்தான் தோணுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அமைதியான பீச் வந்து ஆக்சுவலாக அப்கமிங் டூரிஸ்ட் பிளேஸாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய ஒதுக்கிட்டு இன்னும் அழகுபடுத்துகிறாங்க. நிறைய சேஃப்டி மெஷர்ஸோட வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு இந்த பீச் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து கவர்மெண்ட்டோடைய பிளானாக இருக்குது. மார்க் மை வேர்ட்ஸ், இந்த இடம் வந்து உண்மையிலே அந்தளவுக்கு
ஒரு பீஸான பீச்சாக இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற சேண்ட் எல்லாமே வந்து ஒயிட் கலர் தான். நம்ம அண்ணன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, ஃபுல்லாமே வந்து ஒயிட் கலர் சேண்டு மாதிரி தான் இருக்குது. ஸோ டென்டேட்டிவ்லி நெக்ஸ்ட்டு மேலே இந்த பீச் வந்து ரெடியாக ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி அப்போ வந்து உங்களுக்கு அது நியூஸில் வரலாம். என்னுடைய விலாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இது முன்கூட்டியே வந்து இந்த இடத்துல வந்து என்னுடைய காட்சிகளை நான் பதிவு செஞ்சுருக்கேன். அண்டு மே மந்தில் வந்து பீச் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு ஒரு 1 வீக் பீச் ஷோஸ்லாம் இங்கே நிறையவே நடக்கும். அதாவது பீச் ஃபெஸ்டிவலில் நிறைய ஈவெண்ட்ஸ் இங்கே இந்த இடத்துல நடக்கும். ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு அட்ராக்டிவான பிளேசஸ். அந்த டைமில் வந்து நம்ம இப்போ பார்க்குற அமைதியான பீச் அப்போ இருக்காது. கொஞ்ச நேரத்தில் தமிழ்நாடு நோஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ராமேஸ்வரத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பாருங்கள், சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்புன்ட்டு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் தரும். ரைட் சைடில் ஃபுல்லாக கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ வந்து நான் பாம்பன் பாலம் கிட்ட நான் வந்துட்டேன். இன்னொரு 200 மீட்டரில் ரொம்பவே அழகான அந்த பாம்பன் பாலம் கடக்க போகிறோம். நீங்கள் பாம்பன் பாலம் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிட்ஜு மேலே உங்கள் காரை நிறுத்தாதீங்க. பிரிட்ஜுக்கு முன்னாடி இல்லைன்னா பிரிட்ஜு தாண்டினதுக்கப்புறமா நிறைய பார்க்கிங் பிளேசஸ் இருக்குது. அங்கே உங்கள் காரை நிறுத்திட்டு வந்து பிரிட்ஜை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து மறக்காமல் செல்ஃபி எடுத்துக்கோங்க. பிரிட்ஜு தாண்டினதுக்கு அப்புறமா உள்ள அந்த பிரிட்ஜுக்கு கீழே நிறைய பார்க்கிங் பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, என்னுடைய காரை நான் அங்கே பார்க் பண்ணிட்டேன். ஹலோ கைஸ், இப்போ வந்து நான் பாம்பன் பாலத்துக்கு கீழே இருக்கேன். ஆக்சுவலாக பிரிட்ஜு மேலே நிற்க விடலை, டிராஃபிக் ஆகும்ன்ட்டு. ஸோ உள்ளே லோக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து உள்ளே போங்க, உங்கள் வியூ நல்லா தெரியுன்ட்டு அவங்க சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிரிட்ஜு மேலேயே நடந்து போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. இன்ஜினியரிங் மார்வலஸ்னு சொல்லப்படும் இந்த ராமேஸ்வரத்தின் பாம்பன் பாலத்தின் காட்சிகள் உங்களுக்காக. கடல் மட்டத்திலிருந்து 17.64 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. சுமார் 2.34 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த பாலம் மொத்தம் 79 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கு. இதில் கிட்டத்தட்ட 64 தூண்கள் நேரடியாக கடலுக்கு அடியிலிருந்து நிறுவப்பட்டிருக்கு. அதாவது கடலுக்கு அடியில் 30 மீட்டர் வரையும் அஸ்திவாரம் போடப்பட்டு ரொம்பவே உறுதியாக வேரூன்றி நிற்குதுங்க. சுமார் 110 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு வந்த அந்த பழைய ரயில் பாலமும் இப்போ புதுசாக புதிய டெக்னாலஜியில் கட்டப்பட்டிருக்கிற அந்த புதிய பாலமும் ரெண்டுமே ரொம்ப அழகாக காட்சி தருது. அந்த பிரிட்ஜ் மேலேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பக்கம் ரயில் பாலம், இன்னொரு பக்கம் அந்த கடலின் அழகு, இன்னொரு பக்கம் அந்த அழகிய சின்ன கிராமம். இது மூன்றுமே சூப்பரான ஒரு விஷுவல் ட்ரீட்னு சொல்லலாங்க. சுமார் 60 மீட்டர் ஆழம் கொண்ட இந்த கடல் மேலே தான் பல கப்பல்கள் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கப்பல் வரும் வேலையில் ஆட்டோமேட்டிக்காக இயங்கும் இந்த வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் உண்மையிலே ரொம்ப பிரமிக்க வைக்கும் காட்சியாக இருக்குங்க. உண்மையிலே இது ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் தாங்க. இப்போ வந்து பைனாப்பிள் செகண்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு. இன்னும் தெரியல கொடுக்குற கொஸ்டின்றதுனால செகண்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கேன். வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக. சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். இந்த பாம்பன் பிரிட்ஜ் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் டுவர்ட்ஸ் ராமேஸ்வரம் நோக்கி நான் போயிட்டுருக்கேன்.
பாம்பன் பாலம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகணும். இந்த பாம்பன் பாலத்தின் காட்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமேஸ்வரத்தின் அடையாளமான இன்னொரு மாமனிதரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஹே கைஸ், இப்போ வந்து நான் அப்துல் கலாம் மெமோரியலுக்கு வந்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து செல்ஃபோனோ கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நான் உள்ளே பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ராமேஸ்வரத்தில் ஒரு சிறுவன் தன்னுடைய குடும்ப வறுமை காரணமாக நியூஸ் பேப்பர் போட்டுட்டு தன்னுடைய கல்வி பருவத்தை கடந்து வந்தார். அந்த சிறு வயதிலேயே இருந்த அந்த விடாமுயற்சியும் அதிகமாக பெருசாக கனவு காணும் அந்த திறமையும் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அந்த விடாமுயற்சியும் அவர் கண்ட கனவுகளும் பல சாதனைகளை அவர் மேற்கொள்கிறாரு. ரொம்பவே துல்லியமாக கணிச்சு அவர் மேற்கொண்ட ஒரு சாதனை உலக நாடுகளையே நம்ம இந்தியா மேலே திரும்ப வச்சது. அந்த சாதனையால் நம்ம இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பு பல மடங்கு உயர்ந்தது. ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறதே ஒரு பெரிய கனவாக நினைக்கிற நம்மள மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி இத்தனை விருதுகள் இந்திய அரசாங்கம் கையில் வாங்கும்போது உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயமாக தான் தோணுங்க. அவருடைய அந்த விடாமுயற்சினால் இந்தியாவின் முதல் குடிமகனான ஜனாதிபதி பொறுப்பும் அவரை தேடி வந்தது. 1931 ஆரம்பித்த அந்த ட்ரீம் விஷன் 2015 அந்த சகாப்தம் முடிவுக்கு வருதுங்க. அவரை விட்டு சென்ற ஒவ்வொரு பொருளும் நமக்கு உண்மையிலே ஊக்கமும் நம்பிக்கையும் ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. அப்பேற்பட்ட பொக்கிஷமான விஷயங்கள் தான் இந்த அப்துல் கலாம் மெமோரியலில் இருக்குது. இவங்க ஏன் ஃபோட்டோஸ் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றது எனக்கு இப்போ புரியுது. கண்டிப்பாக லைஃப் டைமில் நம்ம இந்த பிளேஸ் ஒரு வாட்டி விசிட் பண்ணியே ஆகணுங்க. ஒரு கனவு காண்பதின் வெற்றி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கண்டிப்பாக கொண்டு செல்லணும். உங்களுடைய குழந்தைகளும் இந்த பிளேஸு கண்டிப்பாக விசிட் பண்ண வைக்கணுங்க. இப்பேற்பட்ட மனிதனை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு எதுவும் தோணல, செல்யூட் அடிக்கணும்னு மட்டும்தான் தோணுது. அப்துல் கலாம் மெமோரியலை பார்த்து முடிச்சுட்டு நான் கிளம்பி போன இடம் தான் தனுஷ்கோடி. 1 மணி நேரமாக இங்கேயே நிற்கிறேன். ஆக்சுவலாக செம்ம டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 1 ஹவராக ஒரே இடத்துல அந்த டிராஃபிக் ஜாம் ஆகி நான் நின்றுட்டு இருந்தேன். சன்செட்டுக்குள்ளே என்னால் கண்டிப்பாக தனுஷ்கோடி போக முடியாது. அப்படியே என்னுடைய காரை நான் திருப்பி ராமேஸ்வரம் நோக்கி நான் வந்துட்டேங்க. ராமேஸ்வரத்தில் டெம்பிள் சிட்டின்ற ஒரு ஹோட்டலில் என்னுடைய லஞ்சை நான் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி இது ஸ்நாக்ஸ் டைம். மணி இப்போவே 4:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசின்றதுனால நான் லஞ்சு சாப்பிட போயிட்டேன். டெம்பிள் சிட்டியில் நல்ல லஞ்சு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். அதே பாம்பன் பாலம் வழியாக நான் ராமநாதபுரம் நோக்கி கிளம்பி போயிட்டேன். அந்த சன்செட் டைமில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு காரை நிற்கணும்னு தோணுச்சு. பட் டிராஃபிக் ஆகிடும்ன்ட்டு நான் எங்கேயுமே நிற்கலை. இந்த பிரிட்ஜு தாண்டினதுக்கப்புறமா ஒரு அழகான பார்க் இருந்துச்சு. அங்கே நான் என் காரை நிறுத்தி நல்லா என்ஜாய் பண்ணேன். சின்ன ஏமாற்றம், தனுஷ்கோடி போக முடியலன்ட்டு. உங்களுக்கு ஆக்சுவலாக தனுஷ்கோடி பற்றியும் நான் நிறைய சொல்லணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் நாளைக்கு ஏர்லி மார்னிங் முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட இங்கேருந்து கிளம்பி நான் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து வைஸ்ராய் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஹெட்டேக்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அங்கே போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் டின்னர் முடிச்சுட்டு ஐ வில் கோ டு ரூம். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நான் கிளம்பி போகிறேன். ஓகே, இன்னொரு ரூம் வந்து ராமநாதபுரம்லேயே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அந்த இதுக்கு முன்னாடி இருந்த நான் லக்ஷ்மி ரெசிடென்சியில் வந்து
2 days தான் நான் பேசியிருந்தேன். பட் குட் திங் என்னென்னா அங்கே 24 hours. பட் இங்கே வந்து டைம்லி செக் அவுட்டு என்ன தான் பண்ணாலும் நாளைக்கு 12 o'clock செக் அவுட் பண்ணிடணும். ஸோ ஆக்சுவலாக வந்து எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக டேட்டா ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய தலைவலி. அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நான் ஒரு சர்டன் ரேஷியோ வரையும் தான் லைவில் பேசுகிறேன், இது எல்லாமே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அண்ட் நான் வந்து ஒரு 4 vlogs ஆக்சுவலாக வந்து இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம தலைவர் அரவிந்த் vlogs. அவரை மாதிரி கண்டினியூஸாக ஸ்பீடாக ஸ்பான்டேனியஸ் எல்லாம் நான் பேச போகிறதில்ல. அது ஒரு பெரிய ஆர்ட்டுன்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சிதம்பரம் பேசுவார். ஸோ அந்த வாய்ஸ் மாடுலேஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து அரவிந்த் எப்படி ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகிறாரோ அதை நான் இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு, சிதம்பரம் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 6 months நல்லா அப்சர்வ் பண்ணேன். வீடியோஸ்லாம் எப்படி கம்பைல் பண்ணுறாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி ஆட் பண்ணணும், அண்ட் காப்பிரைட் இஷ்யூ வராமல் நம்ம எப்படி இது பண்ணணும், எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், ஒருவேளை 1 month வாங்கிட்டு நம்ம எல்லா வீடியோஸும் அதில் எடிட் பண்ணலாமா, இல்லை இயர்லி லைசன்ஸ் வாங்கலாமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி அரவிந்த் அவர் என்ன அட்வைஸ் கொடுத்தாருன்னா, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எடு, நீ இப்போதைக்கு எதுவும் இது பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதன்ற மாதிரி அவர் சொன்னார். அண்ட் சிதம்பரம் வந்து என்ன சொன்னாருன்னா, என்ன வருதோ அது ரியாலிட்டியாக பண்ணு, அதிகமாகவும் ட்ரை பண்ணாத, அதுக்குன்னு குறைக்காத, அந்த ஃப்ளோ அப்படியே உன்னோடைய ஃப்ளோ அப்படியே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு நான் அவங்களெல்லாம் இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலே அது வந்து இந்த மாதிரி ஒரு செலிப்ரிட்டி பீப்புள் வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி இன்னும் நிறைய இதெல்லாம் சின்ன குட்டி படிலாம் ஏறி தான் வந்து நான் அந்த கன்னியாகுமரி vlog வந்து ப்ராப்பராக கம்பைல் பண்ணி போட்டேன். அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இதில் தேவை. அண்ட் இப்போ நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் எனக்கு சில பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாங்க, நீ ஃப்ளோ கொஞ்சம் ஸ்பீடாக பேசு, இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணு. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து நான் எனக்குள்ளே உள்வாங்கிட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லார்கிட்டேயும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னும் பெட்டரான vlogs வந்து கொடுக்க முடியும் என்னால். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோட எண்டுக்கு நான் வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ட்ராவல் பட்டிக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பாய்.